Chapter 1 example 1.1 if a equal to 135 and b equal to 2 3 find a into b and b into a. First one எடுத்துக்குவோம். a into b என்னது? First command a into b அப்படின்னா எப்படி எழுத முடியும்? ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? 1 3 5 அப்புறம் இன்ட்டு 2 3. அதாவது எப்படி எழுதணும்? இது ரெண்டுத்தையும் ஆர்டர் பேர் மாதிரி எழுதணும். எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு என்னது ஏ இருக்குது, ரெண்டாவது பி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் எழுதணும். 1 2 அப்புறம் 1 3 அப்புறம் 3 2 3 3 5 2 5 3 முடிஞ்சதுங்களா? அடுத்து என்னது? பி இன்ட்டு ஏ. என்னதுன்னா பி முன்னாடி வரணும், ஏ பின்னாடி வரணும். அதே மாதிரி தான் ஆர்டர் பேரை தான் எழுத போகிறோம். பி முன்னாடி, இது ஏ பின்னாடி. அப்போது 2 1 2 3 2 5 3 1 3 3 3 5 முடிஞ்சதுங்களா? செகண்ட் என்னது? ஏ இன்ட்டு பியும் பி இன்ட்டு ஏவும் ஈக்குவலான்னு கேட்குறான். ஈக்குவலான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 1 2 இது 2 1 மாதிரி இருக்குது. ரெண்டும் ஆர்டர் பேர் கரெக்டாக இருக்குதா? இல்லை, தப்பு. அப்புறம் பாருங்கள் 3 2 சும்மா எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். 3 2 அப்புறம் 2 3 ரெண்டு ஈக்குவலாக இருக்குதா? இல்லை. அப்போது இப்படி செட்டு எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஒன்று ஈக்குவலாக இருந்தால் தான் ஈக்குவல் இல்லையா? இங்கே 1 2னா இங்கே 1 2, இங்கே 2 3னா இங்கேயும் 2 3, இங்கே 3 2னா இங்கே 3 2. இப்படி உள்ளே இருக்கிற பேர்லாம் கூட ரீஅரேஞ்ச் ஆகாமல் ஒரே அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்தால் தான் அது ஈக்குவல்னு சொல்லி கன்சிடர் பண்ண முடியும். ஆனால் இங்கே மாறி மாறி போயிருக்கு. அதனால் கண்டிப்பாக நாட் ஈக்குவல் தான் அது. தேர்ட் ஒன்று பாருங்கள். ஷோ தட் நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு பி. நம்பர் ஆஃப்னால் நான் எலமெண்ட்டை கவுண்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு பி எத்தனை இருக்குது பாருங்கள். நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு பி எத்தனை எலமெண்ட் இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போது நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு 6. அப்போ என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் பி இன்ட்டு ஏ. நம்பர் ஆஃப் பி இன்ட்டு ஏ அது எத்தனை எலமெண்ட்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. அதுவும் 6 தான், ஈக்குவல் டு 6. அப்போ என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் ஏவும் நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி. நம்பர் ஆஃப் ஏ என்னன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் ஏ 3, நம்பர் ஆஃப் பி 2. நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 3 2. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் வரும் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 3 × 2 ஈக்குவல் டு 6. அப்போது எல்லாமே ஈக்குவல் தான். நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி. அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 1.2ல் இஃப் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு 3 2 3 4 5 2 அண்ட் 5 4ன்னு இருக்குது. இதை ஏ தனியாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, பி தனியாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல பேராக கொடுத்துட்டு தனித்தனியாக பிரித்து எழுதுன்றாங்க. நமக்கு முன்னாடியே தெரியும் இதை பேராக மாற்றுறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்திருக்குன்னா ஏங்கிறது முன்னாடி இருக்குது. அப்போது முன்னாடி இருக்கிற நம்பர் எல்லாமே ஏவை சார்ந்தது. பிங்கிறது பின்னாடி இருக்குது, பின்னாடி இருக்கிற நம்பர் எல்லாமே பிஏ சார்ந்தது. அப்போது ஏ ஈக்குவல் டு 3 5. அப்போது பி ஈக்குவல் டு என்னது? பின்னாடி இருக்கிற நம்பர் என்னது? 2 4. அவ்வளோதான் ஆன்சர். சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.3. இப்போ பாருங்கள். ஏபிசின்னு 3 செட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க? செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எடுத்துக்கணும்.
ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம் ஏ ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். எக்ஸ் பிலாங் டு நேச்சுரல் நம்பர். எக்ஸ் எப்படி இருக்குது, கிரேட்டர் தென் 1ஆகவும் லெஸ்ஸர் தென் 4ஆகவும் இருக்குது இல்லையா. அப்போ கிரேட்டர் தென் 1 என்னது 2 3, ஏன்னா லெஸ்ஸர் தென் 4 இல்லையா. ஓகே. அப்புறம் பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஹோல் நம்பரு. 0 கண்டிப்பாக வரும். 0 லெஸ்ஸர் தென் 1, அப்போது 0,1. அதாவது எக்ஸு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0, லெஸ்ஸர் தென் 2. அப்போ 0வும் வருது 1 வருது. தேர்ட் ஒன்று பாருங்கள், சி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங் டு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போது 3x லெஸ்ஸர் தென் 3. அப்போ என்ன அது 1 2, இது 3 தான் ரோஸ்டர் ஃபார்ம். சரிங்களா. இப்போ இப்படி கொடுத்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்தாங்க, அதை நான் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிட்டேன். இப்போ நான் இந்த ரெண்டு ரூலையும் அப்ளை பண்ண போகிறேன். என்ன பண்ணலாம், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஈக்குவலாக வருதா இல்லையான்னு பார்ப்போம். 1 ஃபஸ்ட் ஒன் எடுக்கலாம். ஏ இன்ட்டு பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. ஓகேவா. ஏ இன்ட்டு பி யூனியன் சி எப்படி இருக்காங்க, ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. சரியா. இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். பி யூனியன் சி முதல்ல ரைட்டு ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டால் பி யூனியன் சி என்னது, பி யூனியன் சி ஈக்குவல் டு பி இது யூனியன் சி இது. ரெண்டு யூனியனை கலந்து எழுதுங்க. ரிப்பீட்டேஷன் வராமல் பார்த்துங்க. ரிப்பீட்டேஷன் வராமல் எல்லாமே இருக்கிறது எல்லாமே எழுதணும். 0 இருக்குது, 1 இருக்குது, ரிப்பீட்டேஷன் ஆகக்கூடாதுல, அந்த 1 தேவையில்லை. அப்புறம் 2 இருக்குது. ஓகேவா. யூனியன்னா என்னது, 2 செட்லேயும் இருக்கிற எல்லா நம்பரும் இருக்கணும். அதே நேரத்தில் ரெப்பிட்டேஷன் வரக்கூடாது. அடுத்து ஏ இன்ட்டு பி யூனியன் சி. ஏ இன்ட்டு பி யூனியன் சி இது எப்படி பண்ணலாம். ஏ இன்ட்டு என்னது 2,3, பி யூனியன் சி என்னது 0,1,2. ஓகேவா. ஏ முன்னாடி இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பர் முன்னாடி வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் பின்னாடி எழுதணும். ஆர்டர் பேர் மாதிரி எழுதணும். ஆர்டர் பேர் மாதிரி எப்படி எழுதலாம், ஏ இன்ட்டு பி யூனியன் சி ஈக்குவல் டு 2, முன்னாடி ஏ தானே இருக்குது 2, பியில் பாருங்கள் 0, அப்புறம் 2, பியில் பாருங்கள் 1, 2 0 2 1 2 2 2 2 3 0 3 1 3 2. ஓகேவா. ஆர்டர் பேரில் எழுதிட்டோம். இது கிடச்சிச்சு. எல்ஹெச்எஸ் கிடச்சிச்சு. ஆர்ஹெச்எஸ் போயிடலாம். ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி என்னான்னு பார்ப்போம். ஏ இன்ட்டு பின்னா ஏன்னது நமக்கு தெரியும். ஏன்னது 2,3, பி வந்து 0,1, 2,3 இன்ட்டு 0,1. ஏ தான் முன்னாடி இருக்குது. அப்போது 2,0 அப்புறம் 2,1 அப்புறம் 3,0 3,1. ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன கேட்குறாங்க, ஏ இன்ட்டு சி. ஏ இன்ட்டு சி என்னது ஏவும் சியும் இல்லையா. ஏ வந்து 2,3, சி வந்து 1,2. ஓகேவா. இது ரெண்டையும் போட்டால் என்ன வருது பாருங்கள். 2 2,1 2,2 2,1 2,2 3,1 3,2. ஓகேங்களா. இப்போ ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். யூனியன்னா தெரியும் இல்லையா. ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. யூனியன் ரெண்டுமே கலந்து எழுதணும். ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எழுதிடலாம். 2,0 அப்புறம் 2,1 3,0 அப்புறம் 3,1. இப்போ பாருங்கள் கீழே வரலாம். கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் என்ன கீழே இருக்குது. 2,1 ஏற்கனவே இருக்குது, எழுதிட்டேன், தேவையில்லை.
2, 2 எழுதலை, அப்போது அது எழுதிக்கலாம் 2, 2. 3, 1 எழுதிட்டேன், அதனால் தேவையில்லை. அப்புறம் 3, 2 முடிஞ்சிச்சு. ஓகேவா? இது ரெண்டு ஈக்குவலானு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், ஏ இன்ட்டு பி யூனியன் சியும் அப்புறம் ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சியும் ஈக்குவலாக பாருங்கள். 2, 0, 2, 1 அப்புறம் 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. அப்போது ஃபஸ்ட்டு ஒன்றில் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? இப்போ செகண்ட் ரோமன் லெட்டர் என்ன சொல்லுது? ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல்ல எல்ஹெச்எஸ் எடுத்துக்கும். எல்ஹெச்எஸ் எடுத்துட்டா பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சினா பி என்னது? பி வந்து 0, 1, சி வந்து 1, 2. 0, 1, 1, 2. ஓகேவா? இப்போ இன்டர்செக்ஷன் பண்ணலாமா? இன்டர்செக்ஷன்னா என்னென்னா சேம் நம்பராக இருந்தால் மட்டும்தான், எதெல்லாம் சேமாக இருக்குதோ ரெண்டு செட்லேயும் அதை மட்டும்தான் நம்ம எழுதணும். எதெல்லாம் சேமாக இருக்குது? 0 சேமாக இருக்கா? இல்லை. 1 சேமாக இருக்கா? இருக்குது. 2 இருக்குதா? இல்லை. அப்போது 1 மட்டும்தான். எது ரெண்டுமே சேமாக இருக்குதோ அதுதான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஏ இன்ட்டு என்னது? பி இன்டர்செக்ஷன் சி இல்லையா? ஏ என்னது? 2, 3. ஏ வந்து 2, 3 இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி என்னது? 1. இப்போ ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணி பாருங்கள், என்ன வரும்? 2, 1, 2, 1 அப்புறம் 3, 1. இது ரெண்டு தான் வரும் இல்லையா? ஏன்னா ரெண்டு செட்டு தான் இருக்குது. ஏ இருக்குது, பி இன்டர்செக்ஷன் சி இது 1 இல்லையா? இது ரெண்டையும் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்டாக பண்ணும்போது, ஆர்டர் பேராக எழுதும்போது 2, 1, 3, 1 வரும். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன? அது ஏ இன்ட்டு பியும் பி இன்ட்டு சியும் தெரியும். எது? இந்த ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சிட்டோம், ஏ இன்ட்டு சியும் கண்டுபிடிச்சிட்டோம். எங்கே கண்டுபிடிச்சோம்? இதுக்கு முன்னாடி போன சம்லேயும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்போது ஏ இன்ட்டு பி என்னது? ஏ இன்ட்டு பி என்னது? ஏ இன்ட்டு பி 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. ஏ இன்ட்டு சி என்னது? ஏ இன்ட்டு சி என்னது? 2, 1, 2, 2, 2, 2, 3, 1, 3, 2. போன ரோமன் லெட்டரில் கண்டுபிடிச்சோம்ல போன சம்மில், அதையும் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க? அதை ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி. ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி. இப்போ பாருங்கள், இன்டர்செக்ஷன் என்னது? ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது இல்லையா? சரி, ரெண்டுமே சேமாக இருக்கணும் இல்லையா? எதெல்லாம் சேமாக இருக்குது பாருங்கள். 2, 1 சேமாக இருக்குது. 2, 1 அப்புறம் வேறு என்ன சேமாக இருக்குது பாருங்கள்? 3, 1 இல்லையா? ரெண்டு தான் சேமாக இருக்குது. 3, 1. அப்போது செகண்ட் ரோமன் லெட்டரில் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அவ்வளோதான்.